என்னையாவது வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க, வேலையை பாருங்கய்யா. இது வரைக்கும் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு மூட்டை சாம்பல் தானே கலந்தோம். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 2 மூட்டை சாம்பல் கலக்கணும். என்னங்க அநியாயம்? இப்படி கலந்தா எப்படிங்க கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும்? பைத்தியக்காரா, இப்படி கலந்தா தாண்டா நம்ம கட்டணம் ஸ்ட்ராங்கா நிற்கும். இந்த வர்றா மேலிடத்துக்கு அதிகமா லஞ்சம் கொடுக்கத்தான் நாம இங்க அதிகமா கலப்படம் பண்ண வேண்டி இருக்குது. என்ன கலப்படமா? ஆமா, உங்க எஜமான ஒரு வண்டி சாம்பல் அனுப்ப சொன்னனே, கொண்டு வந்திருக்கியா? ஏயா உரத்துக்கு சாம்பல் வேணும்னு கேட்டு இங்க சிமெண்ட் வேலையை கலந்துட்டு இருக்கேன். அட பாவி, இந்த சிமெண்ட் வச்சு பள்ளிக்கூடம் கட்ட போதியே, அது எத்தனை நாளைக்கு நிக்கும்? அது எரிஞ்சு விழுந்து அதை படிக்க குழந்தையெல்லாம் சேர்த்தா என்ன ஆகிறது? ஆமா, உன் குழந்தை அங்கதானே படிக்க வைக்க போற. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் குழந்தைய அங்க அனுப்ப, நான் கான்வென்ட்டுக்கு அனுப்புவேன். குலகா பாவி, நீ உருப்படியா உன் மனசாட்சி இருக்கா? இப்பே பஞ்சாயத்துக்கு போய் பஞ்சாயத்து போர்டு மெம்பர்கள் எல்லாம் என் பாக்கெட்டுக்குள்ளையா. உங்க எஜமா இருக்கிறாரு சேர்மன் நாகலிங்கம், அவருக்கு லஞ்சம் கொடுக்கறதுனாலதான் இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு. என் எஜமான பத்தி ஏதாவது பேசுறேன் பிச்சு பிச்சாமா. இது இப்ப போய் எஜமான சொல்லி உன் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்றேன். பேச பைத்தியக்கார, நரிக்கும் நாய்க்கும் வித்தியாசம் தெரியாமலே வளர்ந்துட்டான். கண்டிப்பா நடக்கும். எல்லாம் சரியா இருக்குமா? என்னங்க இதுல கூட போய் சொல்லுவேன், எல்லாம் சரியா இருக்குங்க. ரங்கன், உன்னை குமரேசன் வீட்டுக்குள்ள அது பண்ண இங்கேயே வந்த? நான் போனேங்க. அந்த குமரேசன் என்னன்னா சாம்பலை சிமெண்டோட கலக்கிறாரு. முடியாதுன்னு மனசார திட்டிவிட்டு நான் கொண்டு போன சாம்பலை எல்லாம் நம்ம வயல்ல போட்டு வந்தேன். ஆனா அந்த குமரேசனை விட மகேசன்கள்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப நீங்க புறப்படுங்க. நம்ம விஷயம் எங்க போடு, புறப்படுங்க சொல்றேன். புறப்படுறேன். ரெங்கா, கதவை மூடிக்கிட்டு நீ போ. உங்க வீட்டு கதவை மூடிடலாங்க, ஆனா ஊராவுடைய கண்களை மூட முடியாது. ஆமா, அவன் 10 ரூபாய் சம்பாதிக்க நாங்க வழி செஞ்சு கொடுக்கிறோம். அதுக்கு அவன் நன்கொடையா 1 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கறான். இதுல என்ன தப்பு? இத போய் பெருசு பண்றிய, கண்டு காணா மாதிரி போயிடணும். வா. எதமா, நீங்க உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் தலைவர் இல்ல, இந்த ஊராருக்கும் தலைவர். அதை மறந்துடாதீங்க. நீங்க செய்த குற்றத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களை சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அவ்வளவுதான். மக்கள், பெரிய மக்கள் என்ன தெரியாதா? நான் சொல்றதை கேட்டுட்டு ஓட்டு போடுற ஆட்டு மந்தைகள் தானே. பெருசா பேசுறிய? எதமா, உங்களுக்கு ஓட்டு போட்டதுனாலேயே அவங்க ஆட்டு மந்தை ஆயிட்டாங்களா? உங்க லஞ்ச ஊழலாம் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க சீர் இருந்தாங்கன்னா சிங்கங்களா மாறி உங்களை சின்னாபின்னப்படுத்திடுவாங்க. ஜாக்கிரதை. ரெங்கா, நீ அளவுக்கு மீறி பேசுற. நீ என் வீட்டு வேலைக்காரன், ஜாக்கிரதை. உங்களுக்கு மட்டும் வேலைக்காரந்தீங்க, நான் இந்த ஊராருக்கு வேலைக்காரன் தான். ரெங்கா, என்ன எழுத்து பேசுற? எனக்கு தேவையான கட்டி அனுப்பேன், இல்லன்னா எட்டி உழைப்பேன். எதமா, நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க திருந்தல, உங்க உண்மையெல்லாம் ஊராட்டு சொல்லிடுவேன். ஊராக ஏமாறவரை இனியும் நான் தயாரா இல்லை. கடைசியா சொல்லிட்டேன். ஆமா. கணக்கா கணக்கா? அவன் கணக்கா பேசிட்டு போறான், நீங்க என்ன கணக்கானா? அது சரியா? நான் பணம் வாங்கினதை இவன் பார்த்துட்டான் போல இருக்கு. அதான் இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான். அவன் ஒரு பைத்தியக்காரங்க. பதவி இருக்கும் போதுதானங்க பணம் சம்பாதிக்க முடியும். இப்படி நந்தியா குறுக்க வந்து நின்னு தடுக்கிறானே. அவன் நந்தியா நின்னானா நான் சிவனா மாதிரி எரிச்சிருவையா.